ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி வே டு ஃபாஸ்ட் ப்ரெக்னென்சி டிப்ஸ் 5 டிப்ஸ் நான் முக்கியமான ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபாலோ பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு, அதனால தான் நான் உங்கள் கூட மெயினாக ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய டீ ஆர் வெந்தய வாட்டர். இது எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து 200 ml டம்ளரில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ண பிறகு பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது பெண்களுக்கான ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நீங்கள் வெந்தய தண்ணியாகவும் எடுத்துக்கலாம், வெந்தய டீயாகவும் எடுத்துக்கலாம். வெந்தய தண்ணி அப்படின்னா ஊற வச்ச தண்ணியை அப்படியே வெந்தயத்தோடு குடிச்சிட்டா ரொம்ப நல்லது. வெந்தய டீனா அதை லேசாக ஹீட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும், அது பேர் தான் வெந்தய டீ. வெந்தயம் பெண்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. ஹார்மோன் பிரச்சனை எது இருந்தாலும் நேச்சுரலாகவே க்யூர் ஆகிரும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம். ஓவர் நைட் பாதாமை ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு உரித்து அந்த பாதாம் பருப்பை மட்டும் சாப்பிட்ணும். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் 7 கணக்கு பண்ணி 14 ஊற வைங்க. காலைல எழுந்துச்சி அதை உரித்து 2 பேருமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தி கொடுக்கும். இது ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த பாதாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கணும். பெண்கள் ஓவலேஷன் முன்னாடி வரைக்கும் தான் ஆயில் பாத் எடுத்துக்கணும். வீக்லி 2 டைம்ஸுங்கில் புதன் ஞாயிறு இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. 3 நாள் அந்த கேப் விட்டு குளிக்கணும். இல்லை எனக்கு ஆயில் பாத் எடுத்தாலே சளி பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீக்லி ஒரு டைமாவது கம்பல்சரி எடுக்கணும். கண்டிப்பாக ஹஸ்பண்டு ஒய்ஃபு எடுக்கும் பொழுது உங்களுக்கு உடம்பு சூடு நேச்சுரலாகவே தனியும். நீங்களே நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லுவீங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி 2 பேருமே குடிக்கணும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 3 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும் தினமும். ரொம்ப ரொம்ப நல்லது. பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும், டீஹைட்ரேட் ஆக விடாது. அடுத்த டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா, பேசிக்காக டெய்லியும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 1 hour வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ், ஒர்க் அவுட், எனிதிங் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி கம்பல்சரி பண்ணணும். ஹஸ்பண்ட் பண்ணுறாங்களோ இல்லையா, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, என்னன்னாலும் அவங்களுக்கு அங்கே ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கம்பல்சரி பெண்கள் நம்ம எல்லாருமே 1 hour ஒர்க் அவுட், வாக்கிங், யோகா, ஜிம்னாஸ்டிக், எனிதிங் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஆக்டிவிட்டியாக இருக்கணும் 1 hour. நான் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறேனே அப்படின்னு சொல்லக்கூடாது. கம்பல்சரி நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்கணும். லேடிஸ் ஹிப்புக்கு நிறைய ஒர்க் அவுட் கொடுங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடிவயிறுக்கும் ஹிப்புக்கும் நல்லாவே நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். இது போக இன்னும் நிறையா டிப்ஸ் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.